ஹால் டிக்கெட் வாங்கி கிழிச்சு போட்டுறவா? என்ன யசோ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? அப்படி பண்ணா ஹால் டிக்கெட் இன்னும் வரலன்னு அர்ஜுன் விசாரிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்னு தெரியுமா? என்ன பண்ணணும் அனு? ஒரிஜினல் ஹால் டிக்கெட் வர்றதுக்கு முன்னாடியே நான் அவருக்கு டூப்ளிகேட் ஹால் டிக்கெட்டை ரெடி பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறேன். அது வந்துட்டான் அர்ஜுன் அதை ஒரிஜினல் ஹால் டிக்கெட் நினைச்சு மத்த விஷயத்த பத்தி கவலைப்பட மாட்டாரு. 2 பேரும் அதை எடுத்துக்கிட்டு எக்ஸாம் ஹால்ல போய் நிப்பாங்க. கடைசி நிமிஷத்துல அது டூப்ளிகேட் ஹால் டிக்கெட்னு தெரிஞ்சு அந்த ரோஜாவை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருவாங்க. அப்படி பண்ணாதான் கடைசி நிமிஷத்துல அவளால எதுவுமே பண்ண முடியாது. ஏமாந்து நிப்பாங்க. அந்த ரோஜாவாலையும் எக்ஸாம் எழுத முடியாது. புரியுதா? சூப்பர் அனு, சூப்பர் அனு. செம்ம ஐடியா கொடுத்துட்டேன். யோ, நமக்கு தோணுச்சாயா இந்த ஐடியால? பாரு அனு எவ்வளவு நல்ல ஐடியா கொடுக்கறானே. அது இல்ல, அடுத்தவங்க குடிய கெடுக்க அதுக்குன்னு ஒரு தனி திறமை வேணும்ல. அனு கிட்ட தான் இருக்கு. சரி 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 அனு, எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம். நீ இந்த டூப்ளிகேட் ஹால் டிக்கெட் மட்டும் அனுப்பி வை. அனு நல்லா இருக்கியாடா கண்ணு? சரி சரி, அப்பா வராரு, நான் அப்புறம் வந்து பேசுறேன். ஓகே. அம்மா கேட்டீங்களாமா? ராவும் பகலுமா உட்கார்ந்து அவ நல்லா கண்ணு முழிச்சு படிக்கட்டும். ஆனா அவ பரீட்சை மட்டும் எழுத போறது இல்ல, அவமானப்பட்டு போய் தான் நிக்க போறா. அதுதான் என் அனு டேலண்ட்ங்கிறது. பான குடி. இந்தாயா. அம்மா போஸ்ட். ஓ, அனு சொன்னாலே டூப்ளிகேட் ஹால் டிக்கெட் அனுப்புறேன்னு, அதுதான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா போஸ்ட் வந்திருக்கு. வரேன் வரேன். முருகா, ரோஜாங்கிறது யாருமா? என் மருமகதான். அவங்க பேருக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்குமா? ஒரு நிமிஷம் இருங்க. ரோஜா, ரோஜா. பரவாயில்லம்மா, நீங்களே வாங்கிக்கலாம் கையெழுத்து போட்டு. இல்ல இல்ல, ரோஜா வீட்ல தான் இருக்கா. ஒரு நிமிஷம் இருங்க. ரோஜா, வரேன். சொல்லுங்க அத்தை. இங்க வா வா வா, சீக்கிரம் வா. அத்தை பாத்து விழுந்துற போற. ரோஜா, உன் ஹால் டிக்கெட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அர்ஜுன் சொல்லிட்டு இருந்தான்ல, இவதான் ரோஜா. வந்திருக்கு. இந்தாங்க கையெழுத்து போடுங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இந்தாங்க. தேங்க்ஸ்மா. சரி. அத்தை, ஹால் டிக்கெட். அத்தை, ஹால் டிக்கெட் தான் வந்திருக்கு அத்தை. இந்தாங்க ஹால் டிக்கெட். முருகா, ரோஜா, அத்தை ஹாலியே இருக்காங்க. அவங்க கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அவங்க ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். சரிங்க அத்தை. அம்மா, அவகிட்ட போய் ஹால் டிக்கெட் எல்லாம் வாங்கிடாதீங்க. அது டூப்ளிகேட் ஹால் டிக்கெட். அதுக்கு ஆசீர்வாதம் பண்ண போறீங்க. என்ன பண்றேன்னு பாரு. இப்ப பாரு. வா பாட்டி ஒரு நிமிஷம். பாட்டி, என்ன இத வாங்கி ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கறீங்களா பாட்டி? இதெல்லாம் கொண்டு போ. என் கிட்டவே கொண்டு வராத. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். எடுத்துட்டு போ. அத்தை, என்னத்தை இப்படி எல்லாம் பண்றீங்க? நீங்க பெரியவங்க, உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு தானே நினைச்சி அவ இத உங்ககிட்ட குடுக்கறா. எப்படி இவ என்ன பெரிய மனுஷா நினைக்கலன்னா நான் மறுபடியும் 18 வயசு பொண்ணாயிடுவேனா? என்ன மருமகளே பேசுற நீ? இத பார் மருமகளே, இந்த பொண்ணு படிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இவ படிச்சு பாஸ் பண்ணி நம்ம ஆபீஸ்ல பெரிய போஸ்ட்ல உட்கார வைக்கணும். அதுதானே உன் ஆசை? மருமகளே,
இந்த ஆபீஸையும் தொழிலையும் உருவாக்குறதுக்கு நானும் பிரதாப்பும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா? என்ன பிரதாப்? ஆமா. பிரதாப், ஆமாமா. அப்படி உருவாக்கின இவ்வளவு பெரிய ஆபீஸ்ல கண்டவளையும் உட்கார வைக்கிறதுக்கா? அதுக்குதான் நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டோமா? அத்தை, சொல்லு மருமகளே. பாட்டி என்ன எல்லாரும் ஒன்னா கூடி இருக்கீங்க? நான் கொஞ்ச நேரம் வீட்ல இல்ல, அதுக்குள்ள என்ன பிரச்சனை பண்றாங்க? ரோஜா, என்னாச்சு ரோஜா? மா, என்னம்மா சொல்லுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். நீ ரோஜாவை கூட்டிட்டு மேல போ. உள்ள போமா, அப்படியா? கூட்டிட்டு போ. சொல்லு, என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லப்பா, உள்ள போமா, நீ கூட்டிட்டு போ. போமா, வா. போ 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 போமா. போமா. மருமகளே, அத்தை, என்ன மருமகளே, என்ன காப்பாத்த பாக்குறியா? ஐயோ, ஆ? இல்ல. என்ன யார் என்ன பண்ணிட முடியும்? எதுக்கு இப்படி எல்லாம் ட்ரை பண்ற நீ? ரோஜா, என்ன கவர் இது? என்னோட நீங்களே பிரிச்சு பாருங்க. அடடடடா, ஹால் டிக்கெட் வந்துருச்சா? ஆ, இன்னைக்கு எப்படியும் வந்துரும்னு நான் எதிர்பார்த்தேன். நல்ல வேலை, கரெக்டா வந்துருச்சு. ஏய் ரோஜா, நான் பரீட்சை எழுதின அதே சென்டர்ல உனக்கும் போட்டிருக்காங்க. அங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிதான் இப்ப நான் பெரிய லாயரா வந்திருக்கேன். அதே மாதிரி நீயும் வரப்போற பாரு. பாட்டி, இந்த கவர் பிடிங்க. ஏய் பட. பாட்டி, இந்த கவரை தான் உங்களை பிடிக்க சொன்னேன். உங்களை என்ன எக்ஸாம் எழுத சொன்னேன்? அதை எங்க தாத்தா அந்த காலத்திலேயே பண்ணிருக்கணும். எங்க தாத்தா உங்களை படிக்க வச்சிருந்தா நீங்களும் நம்ம ஆபீஸ்ல பெரிய போஸ்ட்ல உக்காந்துருக்கலாம். அப்போ உங்களுக்கு படிப்போட அருமை தெரிஞ்சிருக்கும். ஆனா என்ன பண்றது, உங்க புருஷன் அப்படி பண்ணலையே. பாட்டி, உரைக்காதீங்க. சரி பாட்டி, அதெல்லாம் போகட்டும். நீங்க தான் படிக்கல, உங்க மருமகளையாவது அட்லீஸ்ட் நீங்க படிக்க வச்சிருக்கலாம்ல. என் மம்மிக்கு அம்மி அரைக்க தான் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. ரோஜாவையாவது படிக்க வைப்போம் பாட்டி. சரி, இத வாங்கி அவ கையில கொடுங்க. இந்தாங்க. ஏய் வேண்டாம். ஆட பூடிங்க பாட்டி. ஏய், ஏய். ஆட கூடுங்க பாட்டி. டா. ஓகேவா ரோஜா? பாட்டி கையால வாங்கிட்டல, இனிமே எல்லாம் உனக்கு சக்சஸ் தான். டேய் டேய் டேய். நான் சும்மா கொடுத்தேன், அவ்வளவுதான். நான் ஒன்னும் ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் கொடுக்கல. இதோ இப்ப போஸ்ட்மேன் கொடுத்துட்டு போல அது மாதிரி தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் எது நடந்தாலும் என்கிட்ட கேட்காத. பரவாயில்ல பாட்டி, உங்க கையால கொடுத்ததே ராசி தான். உங்க கையால தானே எங்களை தூக்கி வளர்த்தீங்க, நாங்க வளர்ந்து வரலையா? அந்த மாதிரி தான் இதுவும். இனிமே ரோஜா கலெக்டர் ஆகி வரும்போது நீங்க வாக்கு கொடுத்த மாதிரி அவ கார் கதவை திறந்து விட்டா போதும். குல்ஃபி குடு. மா, இந்தாங்கம்மா. நீங்க இத ரோஜாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க. வா ரோஜா, பூஜை பண்ணி தரேன். அத்தை, நீங்களும் வாங்க அத்தை. வாங்க வா ரோஜா. அம்மா, நானும் வரவா? வா வாங்கம்மா. அத்தை, வாங்க அத்தை.
பாட்டி வாங்கோ பாட்டி. வா யசோதா. அம்மா டூப்ளிகேட் ஹால் டிக்கெட்டுக்கு குங்குமம்லாம் வைக்கிறாங்க. ரோஜா, அர்ஜுன் ஆசைப்படுற மாதிரி நீ இந்த பிபிஏ எக்ஸாம நல்லா எழுதி பரீட்சையில பாஸ் ஆயிடணும். அதுக்கப்புறம் ஐஏஎஸ் படிச்சு பெரிய கலெக்டர் ஆயிடணும். அதம்மா என்னோட ஆசை. உங்க ஆசீர்வாதத்தோட கண்டிப்பா நடக்கும் அத்தை. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. கண்டிப்பாமா. நல்லா இருமா, நல்லா இரு. ரோஜா, நீ நினைச்ச மாதிரி மருமகளே, அ, போதும் மருமகளே, ரொம்ப பெருசா ஆசைப்படாத. இந்த பொண்ணு முதல்ல பரீட்சை எழுதட்டும். எழுதுறாளான்னு பாப்போம். ஆ. ஆ, அத்தை, நல்லபடியா வளர்த்தா எல்லாமே நல்லபடியா தான் வரும் அத்தை. இல்ல ரோஜா இதுல கண்டிப்பா ஜெயிப்பான்னு என் மனசுக்கு படுது அத்தை. பாப்போம் பாப்போம். நீ போம்மா. ரோஜா கவலைப்படாத. இத பாரு, உண்மையும் நம்பிக்கையும் உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீ கண்டிப்பா ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப. இந்த வீட்டுக்கு முதல்ல வந்தப்போ என் தாய் வீட்டு சீதனமா நான் கொண்டு வந்தது முருகர். அவர் கண்டிப்பா உனக்கு துணையா இருப்பாரு. எப்பவுமே உன் கூட தான் இருப்பாரு. நீ கவலையே படாத. முருகா. ஓகே ஓகே ஓகே. அம்மா, நாம அனுப்புன இந்த டூப்ளிகேட் ஹால் டிக்கெட்ட இந்த அர்ஜுனும் ரோஜாவும் உண்மைன்னு நம்பிடுச்சுங்கய்யா. இத நாளைக்கு அந்த எக்ஸாம் சென்டருக்கு கொண்டு போய் நிக்க போகுதுங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து சிரியோ சிரின்னு சிரிக்க போறாங்க. அதுங்களும் அசிங்கப்பட்டு அழ போகுது. அத்தை, அர்ஜுன் கூட பரவாயில்ல அத்தை, தாங்கிப்பான். ஆனா ரோஜா இருக்காளே, அவளால ஏமாற்றத்தை தாங்கிக்கவே முடியாது. தாங்க கூடாது மாப்பிள்ள, அவன் தாங்கிக்கவே கூடாது. பாவம் என் பேத்தி அனு எந்த தப்புமே பண்ணல. அவளை எப்படி அழழ இந்த வீட்டை விட்டு விரட்டினாங்க. அந்த குழந்தை மனசு வேதனையோட இந்த வீட்டை விட்டு போச்சு. என் பேத்தி அனுபவிச்ச வேதனைய அந்த ரோஜா பொண்ணு அனுபவிக்கணும். அதனாலதான் நீங்க சொன்ன பிளானுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். சூப்பர்மா சூப்பர்மா. ஆனா அந்த ரோஜா படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவளை கவனிச்சிங்களா? ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏதோ ஓவர் நைட்ல கலெக்டர் ஆன மாதிரி அவ்வளோ பந்தா பண்ணிட்டு இருக்கா. அவ நடை என்ன, அவ உடை என்ன, அவ எகத்தால என்ன, என்னெல்லாம் சீனை போட்டுட்டு இருக்கா. இந்த கன்றாவி எல்லாம் நீங்க பாத்துக்கணுமா? பண்றா. கவனிச்சீங்களா? பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். அத்தை, இனிமே அவளால பில் கலெக்டர் கூட ஆக முடியாது. மெதுவா மெதுவா. அம்மா, எனக்கு ஒரு ஆசைமா. சொல்லு. இந்த ரோஜா பொண்ணு இருக்கால, எக்ஸாம் சென்டர்ல எக்ஸாம் எழுத முடியாம அசிங்கப்பட்டு நிக்க போறா. அவ அழுதுகிட்டு நிக்கிறத என் கண்ணால நான் பார்க்கணும். அத வீடியோ எடுத்து நான் அனுவுக்கு அனுப்பணுமா? அவ ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருக்கா. சரி பாத்துருவோம். அத்தை, பாத்துருவோம் அத்தை. அப்ப நீங்களும் எங்க கூட வரீங்க? பின்ன அனு மாப்பிள்ளையோட போகும்போது எப்படி அழுதுகிட்டு போனா, அதே மாதிரி அந்த ரோஜா பொண்ணு அழணும். இதே பாத்துட்டேன்னா ரெண்டுத்துக்கும் சரியாயிடும்ல. நம்ம 3 பேரும் போயிடலாம் அத்தை. பேர் இல்லையா அம்மா? அப்புறம் இந்த கல்பனா அண்ணி இருக்காங்கல்ல, ஏன் மருமக கலெக்டர் ஆயிடுவா, நான் கலெக்டரோட மாமியார்னு ரொம்ப
ரொம்ப பந்தா பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அதனால அவங்கள கூடவே நம்ம கூட்டிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த ரோஜா பொண்ணு அங்க அசிங்கப்பட்டு அழறத அவங்களும் பாக்கட்டும். என் மருமகளால கலெக்டரும் ஆக முடியல, ஒரு களிமண்ணும் ஆக முடியலன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நானே என் மருமகிட்ட பேசுறேன். வாங்க வாங்கம்மா. மருமகளே, அத்தை வாங்க உட்காருங்க, சாப்பாடு ரெடி. சாப்பிடலாம் அப்புறம். இப்ப பசிக்கல. ஆமா, ஊருக்கு போன சுமதி எங்க காணோம்? நீ ஏன் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்க? அவங்க வரும்போது வரட்டும் அத்தை. ஊருக்கு போய் அவங்க 4 வருஷம் ஆச்சு. பரவாயில்ல விடுங்க, வரும்போது வரட்டும். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். எனக்கு ஒரு கல் தோசை. மாப்பிள, மருமகளே, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஏன் மருமகளே? அத்தை, அந்த பொண்ணு ரோஜா நாளைக்கு தானே பரீட்சை எழுத போறா? ஆமா அத்தை. பாவம் அத்தை, அந்த பொண்ணு காலையில இருந்து ரூம்ல உட்கார்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கா. கொஞ்சம் கூட சாப்பிடல. 2 இட்லி, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா தூக்கம் வந்துருமா. இந்த பரீட்சை எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் மொத்தமாவே உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றா. சாப்பிட்டும். மாப்பிள, பாவம் மருமகளே, சோறு தண்ணி இல்லாம அந்த பொண்ணு படிக்குதா? அண்ணி, நாங்க எல்லாருமே யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். அந்த விஷயத்த கூட நாங்க யோசிக்கல, அம்மா தான் யோசிச்சிருக்காங்க. மருமகளே, அர்ஜுனையும் ரோஜாவையும் கூப்பிடு. அவங்க எதிர்க்கே நான் சொல்லிடுறேன். அத்தை, என்ன அத்தை சொல்ல போறீங்க? அட கூப்பிடுங்கறல்ல, கூப்பிடு. அர்ஜுன், அர்ஜுன். மா, ரோஜா, ரோஜா. மா வந்துட்டமா, சொல்லுங்கம்மா. என்ன? பாப்பா, வா ரோஜா. என்னம்மா எல்லாரும் டைனிங் டேபிள் முன்னாடி மறுபடியும் கூடி நிக்கிறீங்க? இப்படி கூடி நின்னாலே ஏதோ ஒரு பஞ்சாயத்து தானே அர்த்தம். இப்ப என்ன புது பஞ்சாயத்து? அதெல்லாம் புது பஞ்சாயத்தும் இல்ல, பழைய பஞ்சாயத்தும் கிடையாது. அத்தை உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, அதனாலதான் உன்னை வர சொன்னாங்க. ஓஹோ, அப்ப அது இன்னும் பெரிய பஞ்சாயத்தாச்சே. என்ன பஞ்சாயத்துன்னு சொல்லுங்கம்மா, கேப்போம். மருமகளே, அத்தை, எனக்கு யார் மேலே கோபமும் கிடையாது, பகையும் கிடையாது. இந்த வயசுக்கு மேல நான் யாரையும் அப்படி நினைக்கவும் மாட்டேன். அர்ஜுன் யாரு? என் மூத்த பேரன். எனக்கு அவன் மேல தனிப்பட்ட முறையில பாசம் ஜாஸ்தி. நான் பார்த்து வளர்ந்த புள்ள, என் பேச்சை கேட்பான்னு நினைச்சேன். அவன் கல்யாணத்துல நான் என் கையால தாலி எடுத்து கொடுத்து அவன் கட்டணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்கல. அவனா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இதுதான் என் பொண்டாட்டின்னு சொன்னான். நாம பார்த்தா என்ன, அவன் பார்த்தா என்ன? அவனோட வாழ்க்கை, அவன் வாழ்க்கையில அவன் சந்தோஷமா இருந்தா போதும். அதே நினைச்சுக்கிட்டு இருந்தா மனசு கஷ்டமாகும். நான் என்ன தேத்திக்கிட்டேன். மருமகளே, நம்ம குடும்பத்துல எந்த பொம்பளையும் நம்ம ஆபீஸ்ல ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்ததே கிடையாது. அர்ஜுன் ஆசைப்படுறான் அவன் பொண்டாட்டிய படிக்க வச்சு பெரிய போஸ்ட்ல நம்ம ஆபீஸ்ல உட்கார வைக்கணும்னு. அது முதல்ல கோவமா தான் இருந்தது. எனக்கு அது பிடிக்கல. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அவன் ஆசைப்பட்டது நியாயம் தானே, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அத்தை, நீங்களும் இதெல்லாம் சொல்றீங்க, என்னால நம்பவே முடியல அத்தை. எனக்கு தெரியும் அத்தை, எனக்கு தெரியும், நீங்க ரொம்ப நல்லவங்க. நடுவுல தான் இந்த கொஞ்ச நாளா மருமகளே போதும் மருமகளே, என்னை பத்தி பேசுனதெல்லாம் போதும். நான் அர்ஜுன் கிட்ட ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறேன். அர்ஜுன், நாளைக்கு உன் பொண்டாட்டி எக்ஸாம் எழுதும்போது நாங்க எல்லாரும் கூட வரணும். சார், அப்படின்னு ஆசைப்படுறேன் நானு. சார், என்ன புரியலையா? ரோஜா பரீட்சை எழுதுற அழக எல்லாருமா சேர்ந்து பார்க்க வேண்டாமா? அம்மா மனச மாத்திக்கிட்டு அத பார்க்க வரணும்னு ஆசைப்படுறாங்க.
பண்ணுங்க பாட்டி. நல்லா இரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க நாளைக்கு என் கூட கண்டிப்பா வரணும் பாட்டி. என் ஆசீர்வாதம் பண்ணணும். ஆமா. ராஜா, இன்னைக்கே முழுசா உணர்ச்சி வசப்பட்டுறாத. நாளைக்கும் கொஞ்சம் மீதி வை. என்ன பாட்டி, நாளைக்கு நீங்க எல்லாரும் கூட வரீங்க. ரோஜா பிபிஏ எக்ஸாம் எழுதுறத நீங்க பாக்குறீங்க. ஆமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே